வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 5 நாட்டு துப்பாக்கிகளை பறிமுதல் செய்து 6 பேரை கைது செய்த போலீசார் சட்டவிரோதமாக துப்பாக்கி தொழிற்சாலை செயல்பட்டு வந்ததை கண்டுபிடித்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். சசிகுமார், இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கல்லேரி பகுதியில் நாட்டு துப்பாக்கி இருப்பதாக வந்த தகவலின் பேரில் குடியாத்தம் நகர காவல்துறையில் நேரில் சென்று ஆய்வு செய்த போது கல்லேரி பகுதியை சேர்ந்த சின்னப்பன், ஆறுமுகம், ஏழுமலை ஆகியோரிடமிருந்து 2 நாட்டு துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதைத் தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் வேப்பங்குப்பம் அடுத்த பெரிய ஏரியூர் பகுதியில் இருந்து தான் துப்பாக்கி வாங்கி வந்ததாக அவர்கள் கூறியதாக தகவலின் பெயரில் குடியாத்தம் நகர காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்த போது சதாசிவம், மனோகரன் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்து மொத்தம் 5 நாட்டு துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் துப்பாக்கி தயாரிக்க மற்றும் பழைய துப்பாக்கிகளை பழுது பார்க்க தேவையான இயந்திரங்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். வேப்பங்குப்பம் அடுத்த பெரிய ஏரியூர் பகுதியில் கள்ளத்தனமாக நாட்டு துப்பாக்கி தயாரிக்க வந்த இதன் மூலம் தெரிய வந்துள்ளது. மேலும் சட்டவிரோதமாக வனவிலங்குகளை வேட்டையாட இந்த துப்பாக்கிகள் பயன்படுத்தி கூறப்படுகிறது. கைதான 6 பேரிடம் குடியாத்தம் நகர காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். துப்பாக்கி பழுது பார்க்கும் இயந்திரங்கள் வைத்திருந்ததாகவும் 6 பேரை கைது செய்திருப்பது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சசிகுமார்.